என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு மண்டல திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மண்டல திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மத்தேயு மண்டலத்தில் உள்ள திருச்சிலுவை, புனித அருளானந்தர், அன்னை வேளாங்கண்ணி, புனித அந்தோணியார், புனித சந்தியாகப்பர் ஆகிய குடும்பங்கள் இணைந்து நம் பங்கு தந்தை அருட்சகோதரிகள் இறை மக்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறார் நம் இறைத்தந்தை. நற்செய்தியில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்கிறார் நம் இயேசு. நம் வாழ்வின் பயணத்தில் விதவிதமான பண்புகளை கொண்ட மனிதர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். நான் தான் இதை செய்தேன், என்னால் தான் இவர் வாழ்கிறார் என்று தன்னையே உயர்த்தி பேசுவர், பிறரை குறை கூறிக்கொண்டும் இருப்பர். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று பத்திரிகையாளர் கேட்டபோது, நான் ஒரு பாவி என்று தாழ்ச்சியோடு குறிப்பிட்டார். நாமும் நம் கடவுள் முன்னும் பிறர் முன்னும் நம்மை தாழ்த்தி பிறரை உயர்த்தி பேசும் மனநிலை கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். மத்தேயு மண்டல குடும்பங்களுக்காகவும் இந்த வளாகத்தில் கூடியிருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த மத்தேயு மண்டல அன்பிய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த பலியில் இறைவன் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பியங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். வரும் காலங்களிலும் இறைவன் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும், வெளிநாடுகளில் வேலை செய்யும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், விவசாயம் செழித்து வளரவும், ஆடு மாடுகள் பலுகி பெருகவும், நோயாளிகள் அனைவரும் நல்ல சுகபலன்கள் பெற்று நலமோடு இருக்கும்படியாகவும், குழந்தை பாக்கியம் வேண்டுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே ஆசி அளித்து கொடுத்திடும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் திகழும்படியாகவும், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் நல்ல ஞாபக சக்தியோடு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெறும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக நம்மை பலியிலே வேண்டுவோம். மேலும் ரவிராஜ் ஷர்மிளா ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்து வரக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருட்கரம் அவர்களை வழிநடத்தும்படியாகவும், இன்று 11வது பிறந்த நாளை காணுகிற தங்களது மகன் ஷர்வினை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து நலமோடு காத்து வந்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவருடைய அரவணைப்பில் வளரும்படியாகவும், ஞானத்திலும் இறைபக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், மனைவி ஷர்மிளாவிற்கு பூரண சுகம் கிடைக்கும்படியாகவும், இறை ஆசீர் என்றும் தங்கும்படியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டுவோம். மரிய அந்தோணிராஜ் ஜெயராக்கினி ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சில நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் காணுகிற தனது மகளை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், கடந்த காலங்களில் ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் வழிநடத்தும்படியாகவும், உடல் சுகத்தை தரும்படியாகவும், செய்யும் துறவர பணியை ஆசீர்வதிக்கும்படியாகவும், மனதில் நினைக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், தனக்கும் தன் கணவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், பேர குழந்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அமலோர்ப்பு அன்னை வழியாகவும், பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாகவும் இப்பலியிலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆனந்த் சதீஷ் இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 10வது ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த தந்தை அந்தோணிசாமி அவர்களுடைய ஆன்மா இருளித்து இடைப்பாற்றிடும்படியாகவும்,
மேலும் குடும்பத்தில் மரித்த ஜெகஜோதி, சின்ன சபரிமுத்து, மரிய அருளாயி, வியாகப்பன், மருசாரி, அன்னமணி, இயேசுவடியான், அன்னம்மாள், அந்தோணியாள், சின்ன அந்தோணி, திவ்யா, பிரியா, சபரிமுத்து, சுசீலா ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாற்றி அடைய நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு இணைந்து வந்து மன்றாடுகிற நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை ஆண்டவர் தாமே சந்தித்து நம்மை ஆசிர்வதிக்க நாம் நம்மையே அர்ப்பணமாக்கி இப்பலியிலே மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த வேளையில் ஆண்டவருடைய முன்னிலையில் இந்த பலி ஒப்பு கொடுப்பதற்கு நம்மையே தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இறை ஆசிருக்காக நாம் ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். நாம் வந்திருப்பது இறைவனுடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக வந்திருக்கிறோம். நம்மை காக்கிற கடவுள், நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன், அவருடைய அருளை பெறுவதற்கு முன்பாக பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்று சொன்னால் நாம் என்னவெல்லாம் தயாரிப்பு செய்வோம்? கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவித்து கொள்வோம். அந்த விருந்தினர் வருவதற்காக நம்முடைய இல்லம் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவருக்கு என்னவெல்லாம் கொடுத்தால் அவர் நம்மை புகழுவார், நம்முடைய உறவினர் கொண்டாடுவார், மகிழ்வார் என்றெல்லாம் நமக்கு தெரியும். இதோ ஆண்டவர் நம்முடைய உறவாய், சொந்தமாய், மகிழ்வாய், நிறைவாய், நம்முடைய வாழ்விற்கான எல்லாமுமாய் வந்து நிற்கிறார். இதோ இந்த வேளையிலே கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய அருளை பெரும் பொருட்டு நான் என்னுடைய உள்ளத்தில் சுத்தம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, என்னுடைய பாவங்கள் என்னென்ன, என்னுடைய மனதிலே நான் கொண்டு வர வேண்டிய காரியங்கள் என்னென்ன, இதோ ஆண்டவருக்கு விரோதமாக நான் நடந்து கொண்ட காரியங்கள் என்னென்ன, எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். இதோ என்னென்ன காரியங்கள் என்னை இறைவனை விட்டு விலகிச் செய்ய காரணமாக இருந்தன என்று நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும், உமது அருளை பெரும் பொருட்டு என்னை ஆசிர்வதியும். என் பாவங்களை மன்னித்து விட்டீர் என்று தெரிந்துவிட்டால் நான் எவ்வளவு மகிழ்வாயிருப்பேன், எவ்வளவு நிறைவாயிருப்பேன். ஆண்டவரே, என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் பாவங்களை மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். ஒவ்வொன்றையும் நாம் சொல்லுகிற போது நீங்கள் பாட வேண்டிய பாடல் இதுதான். ஆகவே நான் பாடுகிறேன், அந்த பாடலை நீங்கள் வாங்கி பாடி அதன் பிறகு சொல்லப்படுகிற பாவங்களை மனதில் கொண்டு வந்து அதற்காக மன வருத்தப்பட்டு மீண்டுமாய் பாடுவோம். முதல் 2 வரிகளை மட்டும் பாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவித்துக் கொள்வோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவர் எத்தனையோ வகைகளில் நம்மை அன்பு செய்தார். ஆண்டவருடைய அன்பை மறந்துவிட்டு நம்முடைய விருப்பம் போல நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வீண் பெருமையினால் பல நேரங்களிலே உம்முடைய பெருமையை நினைவு கூறாமல் வாழ்ந்திருக்கிறேன். இதோ இந்த வேளையிலே மன்னிப்பு கேட்கிறேன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பல வேளைகளில் ஆண்டவரே, என்னுடைய பேராசையினால் இதோ அடுத்தவருடைய பொருளை, அடுத்தவருடைய உடைமைகளை,
என்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, எனக்கு நிறைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய பேராசையினால் எத்தனை முறை உம்மை மறந்தேன். நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இதோ வயல்வெளிகளில் அடுத்தவருடைய வயலை பறித்து கொள்ள நினைத்தேன். அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்த நினைத்தேன். என்னுடைய பேராசையினால் பல வேளைகளிலே நான் மறந்தேன், உம்மை மறந்தேன். மன்னிப்பு கேட்கிறேன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஐயோ, என்னை விடவும் அவன் நன்றாக வளர்ந்து விட்டானே, அவனுக்கு எப்படி இது வந்தது என்கிற பொறாமை, இந்த குணம் பல வேளைகளில் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து நின்றது. அதனால் ஆண்டவரே, அந்த பொறாமையினால் என் உடல் நலம் கெட்டது, என்னுடைய உள்ள நலம் கெட்டது, என்னுடைய நிம்மதி கெட்டுப்போனது, என்னுடைய சந்தோஷம் கெட்டுப்போனது. அந்த பொறாமை என்கிற குணம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும். அது சாத்தானின் குணம். சாத்தான் தான் பொறாமை கொள்வான். சாத்தானின் குணம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலே மன்னிப்பு கேட்கிறேன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே பல நேரங்களிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ வகையான தீய இச்சைகளுக்கு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை இடம் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய உடல் பரிசுத்தமானது, அது உமக்குரியது, நீர் வாழுகின்ற ஆலயம் என்பதை தெரிந்தும் எங்களுடைய உடலை தீய இச்சைகளுக்கு கையளித்தோம். பிறரை பல்வேறு நிலைகளில் பயன்படுத்தி கொண்டோம். இந்த வேளையில் அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுங்க. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பான ஆண்டவரே, பல வேளைகளிலே நான் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்திருக்கிறேன். நல்லா சாப்பிட்டா போதும், மற்ற எந்த கவலையும் தேவையில்லை. அதனால் சோம்பேறித்தனமாக இருந்து பல வேளைகளில் என்னுடைய நேரத்தை, பொழுதை கழித்திருக்கிறேன். உள்ளத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். அப்படி ஒரு தீச்செயல் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்மை மறக்கச் செய்யும், கடவுளை மறக்கச் செய்யும், அருகாமையில் வாழுகிறவர்களை மறக்கச் செய்யும். நான் மட்டும் சந்தோஷமாயிருந்தால் போதும் என்று நினைக்கச் சொல்லும். ஆண்டவரே, உமது சந்தோஷம் என்ன, உமது மகிழ்ச்சி என்ன, இதையெல்லாம் மறந்துவிட்டு என்னுடைய மகிழ்ச்சியே பிரதானமாக நினைத்து கொண்டு அப்படி உணவு உண்பதிலும் சோம்பலில் இருப்பதிலும் நான் என்னுடைய நேரத்தை கழித்ததற்காக மனவருந்துகிறேன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பான ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பிறர் மீது வெறுப்பு கொண்டவனாக பல வேளைகளில் நடந்திருக்கிறோம். ஏன் வெறுப்பு கொண்டேன் எனக்கே தெரியவில்லை. ஆண்டவரே, உம்மை மறந்துவிட்டு நாங்கள் வெறுப்பு கொண்டவர்களாக வாழ்ந்தோம். அடுத்தவர்களை கெடுக்க நினைத்தோம். எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு அவளை பிடிக்காது. காரணம் என்ன தெரியாது. ஆகவே உள்ளத்திலே வெறுப்பு. ஆனால் ஆண்டவரே, நீர் எல்லாரையும் அன்பு செய்தீர். அவர் தகுதியுள்ளவரா, அதையெல்லாம் நீர் பாராமல் அன்பு செய்தீர். ஆனால் நாங்களோ பல வேளைகளிலே உமது அன்பை சுவைத்துவிட்டு, அதை அனுபவித்துவிட்டு பிறர் மீது வெறுப்பு கொண்டவர்களாகவே பயணித்தோம். மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை
ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எங்களுடைய விருப்பமே பெரிது நினைத்து கொண்டு பெற்றோர் எங்களுக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும், அது அவர்களுடைய கடமை, இதை செய்யவில்லை என்று சொன்னால் நான் உங்களை விட்டு ஓடிப்படுவேன், தற்கொலை செய்து கொள்வேன், இப்படியெல்லாம் நிறைய நேரங்களில் மிரட்டி பெற்றோரை எங்களுக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறோம். இந்த வேளையில் மனவருந்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவது உமக்கு கீழ்ப்படிவதாகும். அதை உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பான ஆண்டவரே, உம்மிடத்திலே ஆலோசனை கேட்காமல், உம்மை தேடாமல் பில்லி சூனியம், இன்னும் ஜோசியம், இன்னும் மாந்திரீகம், இவைகளில் ஏராளமாக நம்பிக்கை கொண்டு நாங்கள் உம்மை தேடி வந்தவர்கள் போல நடித்து கொள்கிறோம். உம்மை விட்டு விலகி இந்த தீய காரியங்களை கேட்டு ஆலோசனை பெறுகிறோம். அதே போல எங்களை பிடிக்காதவர்களுக்கு பில்லி சூனியம் வைப்பதற்கும் மாந்திரிகம் செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் அஞ்சாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பாவங்கள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. இந்த வேளையிலே இந்த செயல்களை செய்ததற்காக மனவருந்துகிறோம், உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே குடிப்பழக்கம் அது ஒரு சமூகத்தின் அந்தஸ்து என்கிற நிலையில் மாறி இருக்கிறது. ஐயையோ, நீங்கள் குடிக்கலையா, அப்போ குடிக்க மாட்டீங்களா, உங்களுக்கு தெரியாதா, ஐயையோ இது கூட தெரியாமல் எப்படி இருப்பீங்க என்று மற்றவர்கள் கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய சமூக பழக்க வழக்கமாக அது மாறிவிட்டது. அதனால் குடும்பத்தை மறந்தோம், குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காமல் இருந்தோம். இந்த வேளையிலே குடிப்பழக்கத்தினால் சீரழிந்து போன எங்களுடைய மனமும் குடும்பமும் எப்படி இருக்கிறது என்பதை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே பிறரை மன்னிக்க முடியாத பாவமாக நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் குடும்பங்களிலே விவாகரத்து வந்திருக்கிறது, குடும்ப உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான தீய உறவுகளினால் குடும்பத்திலே கணவன் மனைவிகிட்டே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஏராளமாய் நாங்கள் தீங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவரே, பிரமாணிக்கமாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து நிற்கிறோம். அதனால் வேதனையோடு தவிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை மன்னிக்கும் இயேசுவே. பாடுவோம். விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. எல்லாம் வல்ல இரக்கமே இந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவக்கால முயற்சிகளில் மகிழ்வுறுகிற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் பாஸ்காவின் மறையுண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது. மலை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாரி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராஹிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பு
குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18. இறைவார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நாளில் இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் அவருடைய அளவற்ற கருணையையும் நாம் நன்றியோடு கூட நினைத்து பார்த்து இப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக செல்லுவோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இனிய மாலை பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர், எங்களை பேரன்பு கொண்டு நீர் நேசிக்கிறீர். உமது அளவற்ற அன்பை நினைத்து பார்த்தோம் என்றால் நாங்கள் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் உம்மை மறந்தோம், உம்மை விட்டு விலகி வாழ்ந்தோம். ஆனாலும் கூட உமது அன்பு எங்களை அரவணைத்து கொண்டது. இந்த நாளில் அதை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய உறவுகள் எங்களை கைவிட்டு விட்டன. நாங்கள் நம்பி இருந்தவர்கள் பல வேளைகளிலே எங்களை உதாசீனப்படுத்தினார்கள், கேவலமாக இழிவாக பேசினார்கள். இவள்தானே, இவன்தானே, இப்படித்தானே, இவளை தெரியாதா, இவனை தெரியாதா என்றெல்லாம் எங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரே,
யார் பேசினால் என்ன, நீ என் மகள், நீ என் மகன் என்று சொல்லி நீர் எங்களை மார்போடு அணைத்து கொண்டீரே. காணாமல் போன ஆடாய் நாங்கள் திரிந்தோம், கண்டுபிடித்ததும் மார்போடு அணைத்து கொண்டீர், தோளில் போட்டு கொண்டீர், கொண்டாடினீர், ஆடினீர், பாடினீர், எங்களை குறித்து பெருமையாக மற்றவர்களிடத்து பேசினீர். இதோ காணாமல் போயிருந்தான் என் மகன் இவன், இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். இறந்து போயிருந்தான் என் மகன் இவன், இப்போது உயிரோடு கூட வந்திருக்கிறான் என்று சொல்லி எங்களை அப்படியாய் அன்பு செய்தீர். எங்களுடைய காலுக்கு மிதியடியும், கைகளுக்கு மோதிரமும், நல்ல உடையும், நல்ல உணவும், விருந்தும் தந்து எங்களை அப்படியாக நேசித்தீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் பேச முடியவில்லை. பேச வந்தபோது நீர் எதையுமே பொருட்படுத்தவில்லை. என் மகன்தானே என்று சொல்லி அப்படி அணைத்து கொண்டீர். என் குற்றத்தையோ பாவத்தையோ உம்மிடத்தில் சொல்ல வந்தபோது எதையும் நீர் பொருட்படுத்தவில்லை. இந்த வேளையில் நினைத்து பார்க்கிறோம், இன்னும் அதிகமாய் உமது வார்த்தை எங்களுடைய செவிகளில் விழுந்து உம்மை தேடி வந்து அப்படி நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். ஆசீர்வதி. இந்த வேளையில் கேட்கப்படுகிற சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை ஆழமாய் தொடுவதாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஒரு முறை இந்த அன்பிய மண்டல திருப்பலிக்காக ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய மக்கள் இந்த நாளை மிகச்சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். நம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். இது ஒரு மினி திருவிழா. தவக்காலத்தில் நமக்கு 3 நாட்கள் மினி திருவிழா. அதனால் 3 மண்டலங்களும் அப்படி சிறப்பாக போட்டி போட்டுக்கொண்டு நாம் சிறப்பாக செய்துவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நீங்கள் கலந்திருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. போட்டிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது போட்டிலாம் இல்லை, நான் அது எனக்கு தெரியாமலாம் இருக்குது. ஆனால் உங்களுடைய பங்கேற்பு, ஆர்வம், அவ்வளோதான். ஒன்றுக்கும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாமியார் பேசுகிற எல்லா பிரசங்கத்துக்கும் பதில் தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் சாமி போட்டின்னு சொல்லிட்டார, போட்டி கிடையாது. நல்லா இருந்தது, என்ன சாமி போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்படி அடுத்த கேள்வி வரும். அதனால் ஒன்றுக்கும் அப்படி தான் வரும். ஆனால் நான் உங்களுடைய பங்கேற்பை பார்க்குற போது என் பிள்ளைகள் மிகச்சிறப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கவும் ஜெபிக்கவும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் தான் தயார் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சிலருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சாமி ரொம்ப நேரம். அதனாலே நேற்று ரொம்ப நேரமே இல்லை, உங்கள் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேரம் பிரகாரம் நான் பூசை வச்சேன். நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அதெல்லாம் பெருமையாக நினைக்கிறேன். 25 நிமிஷத்தில் பூசை முடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் முடித்தாலும் கூட நல்லா தான் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய அன்பை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நிறைவு காணுகிறேன். அன்பார்ந்தவர்களே, போன வாரம் லூக்கா மண்டலத்தில் திருப்பலி நிறைவேற்றினோம். என்ன தலைப்பில் பூசை பிரசங்கம் வச்சோம்? அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் உடையவர் அப்படின்னு சொன்னோம். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிற போது ஓசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே மிக ஆழமான ஒரு செய்தியை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. ஓசையா புத்தகம் 6வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம்,
நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பல முறை தியானித்திருந்தாலும் கூட, வாருங்கள் நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்கிற வசனத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் என்பதே என்னவென்று சொன்னால், இறைவனுக்கும் நமக்குமான உறவை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு காலம். இவ்வளவு நாளும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு நாளும் நான் என்ன மாதிரியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலம் என்பது நான் ஆண்டவரை தேடுகிற காலம். நான் ஆண்டவரை தேடுகிற போது 2 காரியங்கள் எனக்குள்ளாக நடக்கிறது. என்ன என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று, நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொன்னால் என்னையே தேடுகிறேன். அதுதான் முதல் செய்தி. என்ன? ஆண்டவரை தேடுகிற போது நான் ஆண்டவரோடு இருந்தேனா இல்லையா, என்னிடத்தில் என்ன குறைபட்டிருக்கிறது, நான் நாளும் பொழுதும் ஆண்டவரை தேடாமல் இருப்பதற்கு எவைகளையெல்லாம் பயன்படுத்தினேன் என்று நான் உள்ளூர என்னை ஆய்வு செய்து கொள்வதற்கான ஒரு நேரமாக இந்த நாளை நாம் நினைத்து பார்க்க முடியும். இரண்டாவதாக, நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொன்னால் என்னோடு வாழுகிறவர்களையும் தேடுகிறேன். அதுதான் பொருள்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே பயணிக்கிற ஒருவர் தன்னையும் தேடுகிறார், பிறரையும் தேடுகிறார். ஆண்டவரில் அவர் கண்டு மகிழ்கிறார் என்பதனை இந்த நாளிலே நினைத்து பார்க்க முடியும். நமக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது, வாருங்கள் நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? அதற்கு பிறகு வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமக்கு மிக ஆழமான ஒரு பொருள், ஒரு செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் எங்கே பிரிவு வருகிறது, எங்கே மனக்கசப்பு வருகிறது? எப்போ வரும்? குடும்பத்தில் எப்போது மனக்கசப்பு வருகிறது? புரிஞ்சுக்கிடலைன்னா மனக்கசப்பு வரும். பைசா இல்லைன்னா மனக்கசப்பு வரும். புரிஞ்சுக்கிட்டாலும் மனக்கசப்பு வருது. புரிஞ்சாலும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கோங்க. பணம் அதிகமாயிட்டாலும் மனக்கசப்பு வந்துடுது. அப்புறம் மன்னிக்க முடியாட்டாலும் மனக்கசப்பு வருது. இப்படி நிறைய மனக்கசப்பு இருக்குது இல்லையா? கசப்பெல்லாம் இனிப்பாக மாற்றணும்னா என்ன செய்யலாம்? கசப்பெல்லாம் இனிப்பாக மாற்றணும்னா ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்துட வேண்டியதான். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனக்கசப்பு என்பது நிறைய இருக்கிறது குடும்பத்தில். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இந்த தவக்காலத்தில் கடவுளுக்கும் நமக்குமான பெரிய மனக்கசப்பு இருக்குது. கடவுளுக்கும் நமக்குமான ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த உறவு முறிவு இருக்கிறது. அது எதனால் வருகிறது? கேள்வி பயங்கரமானது. நம்ம கேட்டதை அவர் தரலைன்னா என்ன வந்துடுது? கடவுளுக்கு நமக்கும் மனக்கசப்பு வருது. அது உண்மைதானா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு பெரிய மனக்கசப்பு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னு சொன்னால், நம்ம கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நீர் யாரோ நான் யாரோ, உங்கள் கோயிலில் நீரே உட்காந்துக்கிறோம், நான் வரமாட்டேன், நான் தேடணும்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிடுதேன், வயலில் போய் தேடிக்கிடுதேன், அல்லது எங்கேயாவது வரப்புற போய் தேடிக்கிடுதேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது. அது ஒரு காரணம். கடவுளுக்கு நமக்கும் உறவு முறிவதற்கு வேறு என்ன காரணம்? பாவம் இல்லையா? ஏகப்பட்ட பாவத்தை இன்றைக்கி முதல்லையே பாவ அறிக்கையில் நிறைய சொல்லிக்கிட்டோம். சொல்லி நம்ம நினச்சி பார்த்தோம். பாவம் வேறு, நம்பிக்கை இல்லாதது. நான் ரொம்ப அன்பு செஞ்சதை ரொம்ப ஆழமாலாம் கருத்து வருது இல்லையா? நம்ம ரொம்ப அன்பு செஞ்ச ஒரு ஆளை பட்டுன்னு தூக்கிட்டாருன்னா என்ன வந்துடுது? கடவுளுக்கு நமக்கும் பெரிய மனக்கசப்பு வந்துடுது. ஆட்டுக்குட்டியை வேணால் எடுத்துக்கிட்டுட்டோம், அடுத்த ஆளை எடுக்கலாமா அவரு இல்லையா? அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருதுன்னு வச்சுக்கோமே. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே,
நிறைய நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுளுக்கும் நமக்குமான மனக்கசப்பு வருவதற்கு பாவம், பகை, வெறுப்பு, பொறாமை, அகங்காரம், கீழ்ப்படியாமை, பிற சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் அவர் விரும்புகிற மாதிரி வாழாமல் இருப்பது, இப்படி ஏராளமான காரியங்களை கடவுளுக்கும் நமக்குமாக பிரிவு உண்டாக்குவதற்கான காரணம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கிற போது கடவுளுக்கும் நமக்குமான உறவு பிரிவுக்கு அல்லது மனக்கசப்பிற்கு அல்லது இந்த உறவு முறிவிற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை அன்பு செஞ்ச அளவுக்கு நாம் அவரை அன்பு செய்யலை, அவ்வளோதான். அவர் நம்மளை அன்பு செய்த அளவுக்கு நாம் அவரை அன்பு செய்யலை. அது உண்மையா இல்லையா? ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறாரா இல்லையா? அன்பு செய்கிறாரா இல்லையா? இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. ரைட்டு. ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். நீங்களெல்லாம் ஆண்டவரை அன்பு செய்கிறீர்களா? அப்போ இயேசு வாழ்க சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நீங்களும் விடாமல் தான் அன்பு செய்கிறீங்க. யாருக்குமே அன்பு குறைவில்லை. இது தவக்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தொட்டு அப்படியே அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பொறுத்துக்க, தாங்கிக்க, விட்டு கொடுங்க, அப்படியா போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது ஆண்டவர் நம்மை அன்பு செய்த அளவுக்கு நாம் அவரை அன்பு செய்யவில்லை, அப்படி சொல்லலாம். இன்னொன்று, அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். ஏன் புரிஞ்சு கொள்ளலை? ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க பாருங்க. ஓசேயா புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அளவந்தாங்குளமேன்னு தான் எழுதியிருக்கு. பாருங்க என்ன எழுதியிருக்கு, வாசிங்க. அளவந்தாங்குளமே. என்ன உங்கள் பைபிளில் வேற மாதிரி இருக்கா? என் பைபிளில் வேற மாதிரி இருக்குது. அளவந்தாங்குளமேன்னு தான் இருக்குது. வாசிங்க. எப்ராயிமே, நான் உன்னை என்ன செய்வேன்? யூதாவே, நான் உன்னை என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அன்புக்கு நாம் எப்படி இருக்கோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அன்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் காலையில் வரக்கூடிய மேகம் போல் அப்படியே கலைஞ்சு போகுது, காலையில் வரக்கூடிய பனித்துளி போல் மறைஞ்சு போகுது. அப்படியே ஒரு பில்டப் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்முடைய அன்பாக இருக்குது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அவர் அன்பு செய்த அளவுக்கு நாம் அன்பு பாராட்டவில்லை. அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம் அப்படிங்கிறதான் ஆண்டவர் நமக்கு மிக ஆழமாக சுட்டி காட்டுகிறார். எப்படி புரிஞ்சுக்கிடலை? நீங்கள் தப்பு செஞ்சால் ஆண்டவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? அடிப்பாரா மன்னிப்பாரா? அடிப்பார். அடிப்பாருன்னு சொல்கிறவங்க எதுவுங்க? கண்டித்து ரொம்ப எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு அதெல்லாம் சொல்கிறார். சரிதானா? அவர் அடிக்க மாட்டார், அவர் அடிக்க மாட்டார். அப்புறம் அவர் திருத்திடுவார். திருத்தினா நம்ம திருந்திடுவோமா? அப்படிலாம் திருந்திடுவோமா? அவர் சொன்னால் கேட்டுருவோமா? அப்படிலாம் கேட்கக்கூடிய ஆட்களாக நம்ம நினச்சி பாருங்கள். மனுஷன் அப்படியா இருக்கான்? ஆண்டவர் சொன்னால் நான் அப்படியே கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எதுங்க பார்ப்போம். உங்களை பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். கைதட்டுங்க. கொஞ்சம் பேராது ஆண்டவர் சொன்னால் அப்படியே கீழ்ப்படின்னு சொன்னிடலாம். இப்போ பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, கடவுள் சொன்னால் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவோம்னு நம்ம சொல்கிறோம். அவர் அடித்தா வாங்கிக்கிடுவோமா வாங்கிக்கிட மாட்டோமா? வாங்கிக்கிடுவோமா? நான் அடித்தா வாங்கிக்கிடுவீங்களா? உங்கள் அப்பா அம்மா அடித்தா வாங்கிக்கிடுவீங்களா? உங்கள் மாமா தாத்தா பாட்டி அடித்தா வாங்கிக்கிடுவீங்களா? எல்லாத்துக்கும் அம்மாவாடா எல்லாம் நினப்பு தான். அடிக்கவே மாட்டோங்கிற ஒரு நினப்பு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவர் தான் நம்மளை அடிச்சிருக்கிறார். அப்போது இந்த காயப்படுத்துகிறவர் அவர் தான் என்று சொன்னால் அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்ம அடித்து கண்டித்து நம்மளை திருத்துகிறார் அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி என்ன சொன்னால், ஆண்டவர் காயப்படுத்தினா அது சரியா தப்பா? அப்பா அம்மா காயப்படுத்தினா சரியா தப்பா? சரிதானா? உங்கள் அம்மா அப்பா அடித்தா சரியா தப்பா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் சரின்னு சொல்கிறோம்?
ஆண்டவர் அடித்தால் ஏன் சரின்னு சொல்கிறோம்? அப்பா அம்மா கண்டித்து திருத்தினா ஏன் சரின்னு சொல்கிறோம்? நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதில் இருக்கிறது. என் தந்தையோ என் தாயோ என் கடவுளோ என்னை கண்டிக்கிறார் என்று சொன்னால் அந்த கண்டிப்பு கொஞ்ச நேரம்தான். ஆனால் அன்பு எவ்வளோ நேரம்? என் வாழ்நாள் முழுக்க. அவ்வளவுதான். என் தந்தையும் தாயும் என்னை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் கண்டிப்பு. ஆனால் அன்பினுடைய அளவு காலமெல்லாம் இருக்கிறது. ஆகவே அவர் தான் அடிக்கிறார் என்று சொன்னால் காயப்படுத்துகிற அவரிடத்திலே திரும்பி போவோம். அவர் தான் நம்மை காயங்களுக்கு மருந்திடுகிறவராக இருக்கிறார், அவற்றையே திரும்பி போவோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறார். பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு அப்பாவனுடைய மகன் 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மகனை முடி வெட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. முடி வெட்டுற கடைக்கு போன உடனே அங்கே நிறைய பேர் முடி வெட்டுறதுக்கு உட்காந்துருக்கிறாங்க. இவர் வாத்தியார் மகன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடையில், வாங்க சார், முதல்ல உங்கள் பையனுக்கு முடி வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த உடனே அவன் உட்கார்ந்த உடனே சொல்கிறான், எனக்கு இந்த பக்கம் ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்துடணும், ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்துடணும் அப்படின்னா என்ன செய்ய, இழைச்சி விட்டுறணும். நல்லா கத்தியை வச்சு அருவானை வச்சு இழைச்சி விட்ட மாதிரி இழைச்சி விட்டுறணும்ட்டான். சரி, இந்த பக்கம் என்ன செய்யணும்னா இதில் ஒரு 3 கோடு போடுங்க, அந்த அணில் முதுகில் கோடு இருக்குல்ல அதை மாதிரி ஒரு 3 கோடு போடுங்கன்னா. அப்போ பின்னாடி உள்ள மண்டியில் வந்து இங்கேருந்தே ஒரு உச்சியில் ஒரு கோடு போடணுமா, இங்கேருந்தே உச்சி கோடணும், இவ்வளவு கோடையும் போட சொல்லியிருக்கான். அவர் வந்து இப்படியே பார்த்துருக்காரு, வாத்தியார் இல்லை தான் மகனை இப்படி சொல்லலாம் அப்படின்னோடனே அவர், டேய் பேசாமல் இரு, கடைக்காரர் முடி வெட்டுவார், நீ அமைதியாக இரு, அவர் உனக்கு எப்படி தேவைங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அப்பா, நீ அதெல்லாம் கிடையாது, எனக்கு வெட்டி இப்போ வெட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு மாதிரியாக லேசாக வெட்டி முடித்து சரிப்பா சரியாயிட்டான். மற்றவங்கெல்லாம், என்ன சார் உங்கள் பையன் ஒரு மாதிரியாக சத்தம் விரண்டு பேசுதான், வாத்தியார் பிள்ளை எப்படி இருக்கான் பாருங்களேன் அப்படி மற்றவங்க பேசினோடனே இவருக்கு சிவ்வுன்னு மேலே ஏறிக்கிட்டே வருது. நேராக முடி வெட்டி கூப்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்களை வந்தது தான் தாமதம். கேட்ட பூட்டினார், எட்டிக்கிட்டு ஒரு மிதிச்சார். அந்த ஆணைக்கில் அந்த வீட்டு மூலையில் போய் ஒரு விழுந்தான். அம்மான்னு அழுதுவிட்டு விழுந்தான். அப்பாவும் சொன்னார், டேய் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் ரஸ்கல், நீ என்ன கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை. இந்த வயசில் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு கீழ்ப்படிப்பதா இருந்தால் இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். அவன் ஏங்கி அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் அந்த அப்பா என்ன செஞ்சுருப்பார்? அன்பார்ந்தவர்களே, வேறு வழியே இல்லை. அப்புறம் போனார், அழுதுகிட்டு இருக்கவனை பார்த்து, சாப்பிடலை, எங்கள் ஐயா இல்லை, எங்கள் ராசா இல்லை, என் பிள்ளை இல்லை, உன்னையே அப்படிலாம் நான் விட்டுருவேனாடா. அப்பா எதுக்காக விடுச்சோன்னு தெரியுமா? ஏன் அத்தா என்ன சந்தோஷம். அப்போ கொஞ்சினா அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, கெஞ்சினா அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, திட்டுனா அந்த அன்னைக்கில் அப்படியே நிற்க வேண்டியிருக்கு. இப்போ பிள்ளைகளுடைய மனசை அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவர் அவ்வளவு தூரம் கண்டித்து அப்புறம் அன்பு செய்கிறார். இப்போ அந்த பையன் அவர் செஞ்ச செயலை நினச்சிருந்தான்னு சொன்னால் அவரை விட்டு தூர போயிருக்கணும். ஆனால் அவன் தூர போகலை. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்பா கூடவே இருக்கிறான். அவன்கிட்ட திரும்ப நம்ம கேட்டோம்னா, டேய் உங்கள் ஐயா அடித்தார, உனக்கு கோவம் வரலையா? எங்கள் அப்பா அடிப்பாங்க, அப்புறம் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அடிப்பாங்க, அப்புறம் என்னை பைக்கிலலாம் கூப்பிட்டு போவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் காயப்படுத்துகிறார். எதற்காக? அந்த காயம், அந்த கண்டிப்பு என்பது கொஞ்ச நேரம். நாம் என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னால், என்னை காயப்படுத்திட்டார், எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டார், எங்கள் அண்ணனை எடுத்துக்கிட்டார், என் பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டார், என் குடும்பத்தில் இப்படி தெருவில் விட்டுட்டார், என்னை கடன் சுமையாக்கிட்டார், என் வீட்டில் இவ்வளோ சங்கடம், என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, என்னுடைய பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிடலை, யாரும் புரிஞ்சுக்கிடலை, எல்லாம் இப்படி இருக்குது, அதனால் நான் கோயிலுக்கு வர மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், என் இஷ்டம் போல வாழுவேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம். என் அன்பு பிள்ளைகளே, அதுவல்ல. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் நம்மை காயப்படுத்துகிறார், ஒரு துன்பத்தை கொடுக்கிறார், ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கண்டிப்பு தான், அந்த கண்டிப்பு மிகச் சிறிது தான். ஆனால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் மிக பிரதானமானது. அவருடைய அன்பு மிக பெரிதானது. அதனால தான் நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரிடம் திரும்புவோம். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரிடம் திரும்புவோம். ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, திருப்பாடல்கள் 30:5 வசனம் வாசிங்க. திருப்பாடல்கள் 30:5 வசனம் மிக அழகாக இந்த செய்தியை சொல்கிறது.
அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. நிறைய பேருக்கு நைட் ஆகிட்டுனா தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப அழுகையாக இருக்குது. அந்த நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஏக்கா நான் படுற கஷ்டம் யாருக்கும் உண்டு, எனக்கு இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலக்கா, அப்படி அவ்வளோ அழுக வந்துடும், அவ்வளோ கண்ணீர் வச்சுருவாங்க. காலையில் எழுந்து பாருங்க பல கட்டிட்டு நிற்பான். எப்படி காபி போட்டீங்களா, டீயை குடிங்க சரியா பேர், 2 சப்பாத்தி வச்சு விடுங்க. ஆமாம், நேற்று எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்க, அதுதான் மனுஷப்ப. இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் கோவப்பட்டார்னா எவ்வளோ நேரமா, ஒரு நொடி பொழுது தான். நீங்கள் அழுதுட்டா என்ன செஞ்சிருவார், உடனே மனசு இறங்கிடுவார். இந்த விவரம் தெரியாமல் தான் நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதில்லை. நிறைய பேர் கோயிலுக்கு வராமல் இருக்க காரணம் என்னென்னா, இந்த விவரம் தெரியலை. ஆண்டவர் ஒரு நொடி பொழுது தான் கோவப்படுவார், அடுத்த நொடி பொழுது உங்களை அன்பு செய்வார். மனுஷன் எப்படி இருப்பானா பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் பேசிடுங்க, அன்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்க இந்த சாமியாரை, என் குடும்பம்னா அவருக்கு ஒரு இதாக தான் இருக்குது, என் பிள்ளை தான் அவர் இப்படித்தான் பாடுறார், என் குடும்பம்னா அவர் அப்படி தான் பேசுகிறார், இருக்கட்டும் வச்சுக்கிட்டே இருக்குன்னு பார், ஒரு நாள் வருவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நானே சொல்லியிருந்தேன், என்னையே சொல்லியிருந்தேன், உங்கள் குடும்பத்தில் யாராவது சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அப்படி நினைக்கிறோம் மனசில், அப்படி காயமாக வருத்தமாக பாரமாக எதையாவது நினச்சிட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், ஆனால் அவருடைய கருணையோ வாழ்நாள் முழுக்க இருக்கும். இரவிலே அழுகை, பகலிலே ஆர்ப்பரிப்பு. அதுதான் ஆண்டவருடைய அன்பு என்று நினைத்து பார்க்கிறோம். பாருங்கள், மாலை ஆகிவிட்டது என்றால் இருட்டி விட்டது, நான் என்ன செய்வேன்னு தவிக்கிறோம். அல்லது அந்த சில குடும்பங்களில் கணவனை இழந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவனை இழந்த பிள்ளைங்க அல்ல மனைவி இழந்த பிள்ளைங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. எங்கள் மூத்த அண்ணன் அவருடைய மனைவி ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் துணி மணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் தம்பி கொஞ்சம் உதவி செய்வங்களுக்காக போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி துணிமணி எடுக்க போயிருந்தோம். அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு வெறுமை, வீட்டில் யாருமே இல்லை, பிள்ளைங்க எல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க. எங்கள் அண்ணனும் அண்ணியும் தான் அங்கே இருந்த வேண்டியவங்க. எங்கள் அண்ணி இறந்துட்டா இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், அப்படி ஒரு வெறுமை, அப்படி ஒரு தனிமை, ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதைப்போல் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் உண்டு. அன்பு பிள்ளைகளே, நல்லா நேசித்த அப்பா அம்மா இல்லைன்னா, அல்லது ரொம்ப அன்பு செஞ்ச கணவனோ மனைவியோ அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னால், பிள்ளைங்க இருந்தாலும் அந்த இரவு எப்படி இருக்கும்னு சொன்னால், இருள் போலவும் இருக்கும், வெறுமையாக இருக்கும், மிக கொடுமையான ஒரு தனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இரவிலே அன்பு பிள்ளைகளை நீங்கள் அழலாம், பகல் விடுகிற போது உங்களுக்கு அழுகை போல் அமைவதில்லை. அப்போது எப்படி இருப்பீர்கள் என்றால், புதிதாய் புலர்ந்துவிட்ட பொழுது போல, புதிதாய் உதித்துவிட்ட சூரியன் போல, பகலாய் விடிந்திருக்கக்கூடிய அந்த பொழுது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆர்ப்பரிப்பாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்லுகிற பாடம். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். நிறைய பேர் ஆண்டவரை திரும்பி வர்றதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அன்பு செய்யாமல் இருக்கலாம், உங்களை தேடாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை புரிந்து கொள்வார். உங்களுடைய காயங்களுக்கு அவர் மருந்திடுவார். உங்களை அடித்து நொறுக்கிய மற்ற மனிதர்களுடைய காயங்களுக்கு கூட அவர்தான் மருந்திடுவார். ஆகவே சிறுவனா சிறுமியா, இளைஞரா இளம்பெண்ணா, திருமணம் முடித்திருக்கக்கூடிய ஆணா பெண்ணா, யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான நன்மையாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார் என்று சொன்னால், என்னிடத்திலே கோபப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு நொடி பொழுதுதான், ஒரு நாள் பொழுதுதான். நான் உணராத போதுதான் அது ஒரு நாள் பொழுதாக நீடிக்கிறது. நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னால் அது ஒரு நொடி பொழுதுதான். என் அன்பு பிள்ளைகளே,
நீங்கள் உணராத போது என்ன செய்வீங்கன்னு சொன்னால் யார்ட்டையாவது போய் ஆலோசனை கேட்போம். யாராவது 2 வார்த்தை சொல்லி நமக்கு பேசிட மாட்டாங்களா, சொல்லிட மாட்டாங்களான்னு தேடுவோம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு நொடி பொழுது அந்த ஆண்டவரை தேடிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நொடி பொழுதிலே உங்களுடைய காயங்கள் மாறுகிறது, உங்களுடைய கண்ணீர் மாறுகிறது, அவருடைய மகிழ்ச்சி குரல் உங்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்கிறது என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னை அடிக்கிறவரின் ஆண்டவர் என்று சொன்னால் எனக்கான மருந்து தடுகிறவரும் அவராகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் விவிலியத்தில் நினைத்து பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைச்சு பாருங்க, ஒரு பள்ளியிலே ஆசிரியர் மாணவனை அடிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுகத்துக்காக அவர் அடிப்பதில்லை, அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடிக்கிறதில்லை. குயவன் மண்ணை மிதிக்கிறான் என்று சொன்னால் மண் மீது கொண்ட கோபத்தினால் அவன் மிதிப்பதில்லை. அந்த மண் ஒரு மண்பாண்டமாக அழகிய பொருளாக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறான். ஒரு சிற்பி ஒரு கல்லை, ஒரு பாறையை உடைக்கிறான் என்று சொன்னால் அந்த பாறை நல்ல சிற்பமாக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறான். அப்படி என்று சொன்னால் கடவுள் நம்மை கண்டித்து திருத்துகிறார் என்று சொன்னால் நம் மீது கொண்ட அன்பு இன்னமும் கூட நம்மை அவருக்குரியவராக மாற்ற வேண்டும் என்பதற்காக, அவருடைய கருவியாக, அவருடைய பிள்ளையாக, அவர் விரும்புகிற ஒரு பொருளாக நம்மை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறார். ஆகவே எல்லா அடியும், எல்லா மிதியும், எல்லா உடைப்பும் ஆண்டவருடைய நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் நடைபெறுகிறது என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டோம். கோயிலுக்கு வராமல் உங்களால் இருக்க முடியாது, ஆண்டவரை தேடாமல் இருக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு உங்களால் வராமலே இருக்க முடியாது. பங்கு சாமியார், வந்த சாமியார், யார் எவன் எப்படி பூசை வைக்க அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் ஆண்டவரை தேடுகிறேன், அவரை தேடுகிறேன், அவரைத்தான் பார்க்கிறேன், அவருடைய வார்த்தையைத்தான் கேட்கிறேன், அவரே போதும் என்கிற எண்ணம் தான் வருமே தவிர யார் என்ன செய்தி சொல்கிறார் அதுவெல்லாம் பெரிதல்ல. இந்த நாளில் நன்றாக இருந்திருக்கும், இன்னொரு நாள் நல்லா இல்லாமல் இருந்திருக்கும். எந்த நிலையிலும் கூட நான் ஆண்டவரை தேடுவேன். காரணம் என்னவென்று சொன்னால் என் உள்ளத்திற்கான காயங்களுக்கு மருந்திடுகிறவர் அவர். என்னுடைய வாழ்க்கையில் அடித்து நொறுக்கப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் எனக்கான எல்லா ஆறுதலுமாக அவர்தான் இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் மேலோங்கி நிற்கும். அதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைச்சு பாருங்க, தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 16 முதல் 18 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தானியேலும் அவனுடைய தோழர்களான சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகா, இந்த 3 பேருமே அங்கே கொடூரமான ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துன்பத்தில் உள்ளாக்கப்படுகிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அரசனை பார்த்தும் அங்கிருந்த அதிகாரிகளையும் பார்த்தும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை நீங்கள் துன்புறுத்தலாம், காயப்படுத்தலாம், ஆனாலும் கூட எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களுக்கு நன்மை செய்யாமல் விட்டுவிடலாம், ஆனால் ஒரு நாள் வரும் எங்களுக்கான மீட்பை அவர் தருவார் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் மீது நமக்கு வேண்டும். அப்போதான் நம்ம சொல்லுவோம், என்னை காயப்படுத்தியவர் அவர், அவரிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லுகிற எண்ணம் நமக்கு ஏற்படும். அதே போல நம்ம விவிலியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் 2 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 11 முதல் 14 முடிய நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே தாவீது அரசனுக்கு ஒரு சோதனை வருகிறது. தாவீது அரசன் என்ன சொல்லுகிறான்? கடைசியாக, இந்த துன்பத்தையெல்லாம் நான் தாங்கிக் கொள்ளவா? இந்த துன்பத்தையெல்லாம் எப்படி நான் தாங்கிக் கொள்ள முடியும்? அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய கரங்களில் போய் விழுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் விழுகிறான். அப்படி என்றால் நம்மை காயப்படுத்த போகிறவர், நம்மை துன்புறுத்த போகிறவர் அவர்தான் என்று சொன்னால் அதற்கான மருந்து தருகிறவர் அவராகத்தானே இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் தஞ்சம் போகிறான். என் அன்பு பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் அப்படி இருக்கிறதில்லை. நாம் எப்படி இருக்கோம்? இங்கே ஓசையா புத்தகம் சொல்கிறது, எப்ராயிமே உன்னை என்ன செய்வேன், யூதாவே நான் உன்னை என்ன செய்வேன், உன் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் தானியேலும் தாவீதும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பயணித்தார்கள் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசேயனும் ஆயக்காரனும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறார்கள். இந்த பரிசேயன் கடவுள் தன்னை அன்பு செய்கிறார் என்கிற அந்த அன்பை உணர்ந்து கொள்வதை விடவும் அவன் என்ன நினைக்கிறான்? என்னுடைய வளமை எப்படியாக இருக்கிறது, என்னுடைய சிறப்பு எப்படியாக இருக்கிறது, நான் என்னவெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்று தான் நினைத்து கொண்டானே தவிர ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்பது அவனுக்கு தெரியவில்லை.
அதனால தான் அவன் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு உள்ளாக போனாலும் கூட ஆண்டவருக்குள்ளாக போக முடியலை. கோயிலுக்குள்ளே போகலாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்குள்ளாக ஒன்றிக்க முடியாத அளவுக்கு என்ன குறை இருக்கிறது? நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆண்டவரோடு ஒன்றிக்க முடியாத அளவுக்கு என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? அங்கே போன பிறகு மனசில் பெரிய பாறை இருக்கலாம், யாரை பற்றியாவது நினைவு இருக்கலாம், அல்லது நான் என்ன செய்வேன், அடுத்த வேளைக்கு என்ன செய்வேன் என்கிற கவலை இருக்கலாம். ஏதோ ஒன்று பரிசேயனுக்கு ஏற்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளாக போக முடியாத அளவுக்கு தடுத்து கொண்டே இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் நினச்சி பாருங்க, ஆயக்காரன் ஆண்டவருடைய அன்பை மட்டும்தான் நினைவு கூர்ந்தான், வேற ஒன்றுமே அவனுக்கு தோணலை. ஆண்டவரே, நான் பாவி, உமக்கு முன்பாக, உம் அன்புக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை. நாம் இன்னைக்கு முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய அன்புக்கு முன்னிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய அன்பு, அவர் அன்பு வச்ச அளவுக்கு நாம் அன்பு வைக்கலை. அது ஆயக்காரன் உணர்ந்திருந்தான். ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செஞ்ச அளவுக்கு நாமும் அன்பு செய்யலை. இப்போ யாராவது நினைக்க முடியுதா? ஆண்டவரே, நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், சாமி பாருங்கள், நான் அவளை ரொம்ப நேசித்தேன், ரொம்ப அன்பு செஞ்சேன், நான் அன்பு செஞ்ச அளவுக்கு என் பொண்டாட்டி என்னைய அன்பு செய்யலை, நான் அன்பு செஞ்ச அளவுக்கு என்னுடைய வீட்டுக்காரர் என்னைய அன்பு செய்யலை, நான் அன்பு செஞ்ச அளவுக்கு என் பிள்ளை என்னைய அன்பு செய்யலை. எத்தனை பேருடைய குடும்பங்களில் எத்தனை கஷ்டங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் பாருங்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆயக்காரன் அப்படி தான் சொன்னான், ஆண்டவரே, நீர் அன்பு செஞ்ச அளவுக்கு நான் உண்மையை அன்பு செய்யவே இல்லை, உங்களுடைய அன்புக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் பாவி அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆண்டவரை தேடினான். ஆண்டவரை தேடினான். வாருங்கள் நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்கிற வசனம் அப்படி ஆழமான ஒரு செய்தியை சொல்கிறது. அன்பார்ந்தவர்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு செய்தியை நாம் நினைத்து பார்க்கிறோம். தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்வினுடைய அனுபவங்களை சொல்கிறார். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 35, 38, 39 வாசிங்க. இந்த பகுதியை நம்ம வாசித்து இந்த பகுதிக்குள்ளாக போவோம். பாருங்க, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் பிரிக்க முடியும்? 38, 39 வாசிங்க. 38. ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதுதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்று தூய பவுல் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செஞ்சால் வேறு என்ன தான் என்னை பிரிச்சிட முடியும்? என் வீடு பிரிக்க முடியாது, என் காடு பிரிக்க முடியாது, என் மாடு பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இன்னைக்கு பார்த்து அப்படி ஒரு வேலை வந்துடுத அப்படி சொல்லுவோம் நிறைய பேர். இன்னைக்கு பார்த்து பாரு, இன்னைக்கு பார்த்து அவள் விருந்து வச்சுட்டா, இன்னைக்கு பார்த்து விழா வச்சுட்டா, இன்னைக்கு பார்த்து தான் வைப்பான்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? நான் பிறகு தான் வருவேன். நீங்கள் பாருங்கள், மற்ற சபையிலெல்லாம் விழா கொண்டாடும்போது, திருப்பலி வைக்கும்போது காலையில் 10 மணிக்கு போகிறாங்க, மதியம் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. நான் கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை தான் பேசுகிறேன், வேறு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறோமா, அசிங்கமாக பேசுகிறோமா, யாராவது புரணி பேசிகிட்டு இருக்கனா? அதுவும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை தான் தேடுறோம். அப்போது என்ன ஆர்வம் இருந்தால் எது தான் நம்ம பிரிக்க முடியும்? எதுவுமே பிரிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது. என்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவரிடம் அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், ஆயக்காரனை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? இவன் இறைவனுக்கு ஏற்புடையவராகி இல்லம் திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. கண்ணு இருக்கலாம், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து பார்க்கிற போது நீர் செய்த அன்பு அளவுக்கு நான் உம்மை அன்பு செய்யாமல் இருந்திருக்கிறேன். எத்தனையோ முறை பிற மனிதர்களை பார்த்து நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் உனக்கு புரியுதா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் உனக்கு புரியுதா, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் உனக்கு புரியுதா, இவ்வளவுதானா, உனக்கு ஒன்றுமே புரியலையே என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்பு செய்கிறீர்,
எவ்வளவு எளிதாய் உம்மை மறக்கிறோம், எவ்வளவு எளிதாய் உம்மை உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. உமது அன்பை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் உம்மிடத்தில் திரும்பி வருவதை தவிர வேறொன்று இல்லை. எங்களை நீர் அடிக்கலாம், காயப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கண்டிப்பும் அடிப்பும் உம்முடைய கோபமும் ஒரு நொடி பொழுதுதான். அடுத்த நிமிடமே நீர் மாறிவிடுகிறீர். அடுத்த நிமிடமே உமது அன்பு பெரிதாய் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமது கருணையோ உமது அன்போ வாழ்நாள் முழுக்க அது மாறாததாய் இருக்கிறது. அந்த அன்பை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசிர்வதி. இந்த பரியிலே கலந்து கொள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதி. வளமோடும் செழிப்போடும் நிறைவோடும் உம்மை பற்றி கொண்டே பயணிக்கப் போகிறோம். இந்த தவ காலத்தில் இன்னுமாய் அதிகமாய் உம்மை தேடுவோம். நீர் இருந்தால் போதும், நீர் வந்தால் போதும், நீர் தொட்டால் போதும். உமது வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து விட்டாலே போதும். ஆண்டவரே, எந்த தீங்கும் எங்களை அணுக முடியாது, எந்த தீய சக்திகளும் எங்களை நெருங்க முடியாது. மனிதர்கள் செய்யக்கூடிய பில்லி சூனிய கட்டுகள் எதுவும் எங்களை நெருங்க முடியாது. மற்றவர்கள் வந்து எங்களை போதித்து மனந்திருப்புகிற காரியங்கள் எதுவும் எங்களை அணுக முடியாது. ஏனென்றால் நீர் இருக்கிறீர், நீர் இருக்கிறீர், நீர் அன்பு செய்கிறீர். உமது அன்பை இன்னும் அதிகமாய் உணர உம்மிடத்தில் திரும்பி வருவதற்கான நல்ல மனதை தாரும். ஆசிர்வதியும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே உமது அன்பை உணர்ந்து கொண்டு பயணிக்க அருள் தாரும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உடல் மன வியாதியினாலும் வயோதிக்கத்தினாலும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருப்பவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தங்களின் பிள்ளைகளால் அக்கறையுடன் கவனிக்கப்படவும் உடல் மன ஆரோக்கியம் பெற்று வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையை இறையாட்சி பணிக்காக நீர் அழைத்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், குருமானவர்கள், எம் பங்கு தந்தை அனைவரையும் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் இறை பணியாற்ற அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, +1 +2 தேர்வு எழுதும் எல்லா மாணவ மாணவிகளையும் ஆசீர்வதியும். தூய ஆவியின் வல்லமை பெற்று நன்கு தேர்வு எழுதி வெற்றி பெற்று எதிர்கால வாழ்வை உமது திருவுளப்படி அமைத்து கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமாக வாழ கட்டளைகளை கற்பித்தவரே எம் இறைவா, உமது அன்பின் கட்டளைகளுக்கு பணிந்து வாழவும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படியும் மக்களாகவும் கற்பு ஒழுக்க நெறிகளில் மேம்பட்ட மக்களாகவும் நாங்கள் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தலைவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் தன்னலமின்றி சாதி மத வேறுபாடுகள் பார்க்காமல் பணியாற்றவும், எல்லா மக்களுக்காகவும் ஊழலற்ற ஆட்சி புரியவும், விவசாய மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நல்ல மனம் கொண்டு செயலாற்ற வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கும் புனித மத்தேயு மண்டலத்தின் 5 அன்பியத்தில் உள்ள அனைவரையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, உறவு, அன்பு, மன்னிப்பு வளரவும், வெளிநாடுகளில் பணிபுரிவோர் நலமுடன் வாழவும், எங்களுக்கு தேவையான மழை புரிந்து விவசாயம் செழித்து கால்நடைகள் வளர்ச்சி பெறவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதல் அளிப்பவரே எம் இறைவா, மத்தேயு மண்டல குடும்பங்களில் மரித்தவர்கள், எம் ஊரில் மரித்தவர்களின் ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாட்சி அளித்து, மரித்தவர்களின் பிரிவால் வருந்தும் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளித்து காத்து வழிநடத்திட
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களுக்கு வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நாங்கள் தொடர்ந்து உமது பிள்ளைகளாக பயணிக்க ஆசியடியும். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு உம்மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியினே தேவமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தோரை குரலாய் பாடுவதாவது: அன்பார்ந்தவர்களே, ஒரு புனிதமான நேரம். ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமாக இந்த அப்பரசம் மாறி நம்முடைய வாழ்வுக்காக விருந்தளிக்கிற வேளை. ஆகவே கண்களை மூடி கரங்களை குவித்து பக்தி உணர்வோடு இந்த வேளையில் கலந்து கொள்வோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நாம் அன்பு செய்வதை விடவும் அதிகமாய் நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர் இவரே. இவருடைய அன்பை உணர்ந்து இவரிடம் திரும்பி வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர்.
நாம் இறைவனோடு இணைந்து வாழ வழிகாட்டியாய் நமக்கு இறைவார்த்தையை எடுத்து கூறி திருப்பலியை நிறைவேற்றி தந்த நம் பங்தந்தை அவர்களுக்கு மத்தேயு மண்டல அன்பியத்தியார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டாற்றுவதற்காகவே தங்களை தாழ்த்தி கொண்டு சேவை மனப்பான்மையோடு அன்பியங்கள் அனைத்தையும் நல்ல முறையில் பராமரிக்க செய்யும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் மத்தேயு மண்டல அன்பியத்தியார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு நம்முடைய இதய மகிழ அழகாக பாடி நம்மளை மகிழ்வித்த பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைத்து கொடுத்த உரிமையாளர் அந்தோணி அவர்களுக்கும் மத்தேயு மண்டல அன்பியத்தியார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்டேஜ் அமைத்து நமக்கு அழகாக அமைத்து கொடுத்து சேர்களும் தந்து உதவிய சதீஷ் அவர்களுக்கும் மத்தேயு மண்டலம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு இந்த இடத்தை மத்தேயு மண்டல அன்பியத்தார் வந்து சுத்தப்படுத்தி தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக இருக்கிறேன். குறிப்பாக இந்த மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பியங்கள், புனித சந்தியாபுர அன்பியம், புனித அந்தோணியார் அன்பியம், திருச்சிலுவை அன்பியம், வேளாங்கண்ணி மாதா அன்பியம், புனித அருளானந்தர் அன்பியம், இந்த 5 அன்பியங்களும் மிகச்சிறப்பாக இந்த நாளை ஏற்பாடு செய்து நாம் ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலையை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை ஏற்பாடு செய்தது என்பது மிக சிரமமான ஒரு காரியம். எல்லோரும் அமர்வதற்கான நல்ல சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருப்பலியை நடத்துவதற்காக நாம் முயற்சி செய்தபோது இந்த மண்டல பொறுப்பாளர்கள் அருட்சகோதரி புஷ்பா அவர்களோடு இணைந்து திட்டமிட்டு மிகச்சிறப்பாக செய்திருப்பது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக ஒவ்வொரு அன்பியமுமே மிகச்சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த மண்டல திருப்பலி நிறைவேற்றுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு வருஷம் நல்லா தீவிரமாக போகும், 2வது வருஷமும் தீவிரமாக போகும், 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு தொய்வு ஏற்படும். ஏன்னா இவ்வளவுதானா, இப்படி தானா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது கிடையாது. எப்போதுமே வர வர நம்முடைய ஆர்வம் கூட வேண்டும் என்று சொன்னால் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஆர்வத்தோடு முன் வந்து செய்கிற போது அது நடக்கும். அதை நான் பல முறை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமை. அதனால் நீங்கள் சுமையோடு இருந்து எல்லாரும் ஒன்றித்து வந்தால் தான் நடக்கும். ஒரு அன்பிய பொறுப்பாளர் ரொம்ப தீவிரமாக வேலை செய்வார், மற்ற அன்பியத்தில் இருந்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடம் தான், ரொம்ப பெரிய கஷ்டம்தான். அது ரொம்ப சவாலான ஒரு காரியமாக இருக்கும். எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்தால் தான் இது நடக்கும். அப்படி வருகிற போது சிலர் பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறது, அதை கொடுக்கறது, வைக்கிறது எல்லாமே சிரமமாக காரியமாக இருக்கும். ஒரு அன்பியத்திலேருந்து இவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கூட என்கிட்ட வந்து கேட்ட உடனே நான் சொன்னேன், நீங்கள் டீ பாயாசம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, மக்கள் பூசைக்கு வருவாங்க, பூசை பார்த்தா போதும், அதை மட்டும் செஞ்சு கொடுத்தாலே போதும். எனக்கு என்னென்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், நிறைவாக இருக்கணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பியங்களும் உற்சாகமாக எங்கள் தெருவில் ஆண்டவர் இருக்கிறார், நாங்கள் வந்த இடத்துல எங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், நாங்கள் ஆண்டவரை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே பிள்ளைங்க வாழணும். வேறு எந்த நினைப்புமே கிடையாது. ஆண்டவரை தேடி தேடி நீங்கள் வந்து போகிற போது நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. அதைத்தான் நான் எப்போதுமே வெளிப்படுத்துவதுண்டு. போன அன்பிய கூட்டத்தில் கூட மண்டல திருப்பலியில் கூட சொன்னேன், ஒவ்வொரு அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் வருஷத்தில் 2 முறை எங்கள் வீட்டில் கூடணும். ஒன்று அன்பியத்துக்காக அன்பிய கூட்டமாக கூடணும், இன்னொன்று ஜெப கூட்டமாக கூடணும். இந்த 2 நடக்கணும் என் வீட்டில் அப்படின்னு நீ நினைக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு முறையேனும் பைபிள் சத்தமாக வாசிக்கணும். சில நேரங்களில் பிள்ளைங்க வாசிப்பாங்க, நீங்கள் வாசிப்பீங்க, மனசுக்குள்ளே வாசிப்போம், நீங்கள் வாசிப்பீங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஜெபமாலை மாதா டிவியை போட்டால் ஓடிக்கிட்டு இருக்கலாம், அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையாக எதிரொலிச்சு நிற்கணும்னு நான் விரும்புவேன். உங்கள் வீட்டில் சத்தமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, ஒரு அன்பிய குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வாசிக்கும்போது
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இருள் அகன்று போகிறது, ஒளி நிற்கிறது, வார்த்தை அங்கே மேலோங்கி நிற்கிறது. அங்கே எந்த ஒரு தீங்கும், ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே போனால் பயமாக இருக்குது. சில வீட்டில் பார்க்குற மேலே மாடியிலேருந்து கீழே இறங்க மாட்டேங்குது, மாடிக்கு போனால் பயமாக இருக்குது. அதுதான் வீடு கட்டியிருக்காங்க, மாடிக்கு போனாலே பயமாக இருக்குது. சில வீடுகள் அப்படி இருக்கிறாங்க. லைட்டை போட்டு வாடான்னு சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படி சொல்கிற பிள்ளைங்கள் நிறையா இருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், காலெல்லாம் நீங்கள் வந்து கட்டி விட்ருக்கீங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு காலில் என்ன செஞ்சு விட்ருக்கீங்க? கயிறு காப்பாற்றும்னு நினைக்கிறீங்க. கயிறு காப்பாற்றுதான், வயிறு வேணா காப்பாற்றும், கயிறு காப்பாற்று. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, கயிறு காப்பாற்றிடும் பிள்ளைய. கயிறு இப்படி காப்பாற்றும்? மஞ்சள் கயிறு வேணால் காப்பாற்றும், வீட்டுக்காரர் காப்பாற்றுவார். சரியா? மற்ற கயிறுலாம் காப்பாற்றாது. கருப்பு கயிறை கட்டி விட்றீங்க, இந்த கையில் இன்னொரு கயிறை கட்டி விட்றீங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. கடவுள் அந்தோணியார் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, மாதா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் காப்பாற்ற முடியாத உங்களை கயிறு காப்பாற்றிடும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சங்கடம், ரொம்ப கஷ்டம். அப்படி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய சிக்கல் வருகிறது. அதனால் பயம் இருக்குது. அதனால் தான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, சத்தமாக வாசிங்க. நீங்கள் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அன்பியமாக சேர்ந்து வாசிங்க. அப்படி வாசிக்கும்போது அந்த கயிறே தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தையே உங்களுக்கு கயிறா நிற்கும், ஒளியாக நிற்கும், எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லாமா நின்று காப்பாற்றும். அதனால் பிள்ளைங்களுக்கு கயிறை கட்டி விடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் கழுத்தில் போடுற நகை, காதில் போடுற நகையே பெரிய சுமை தான். காலில் போடுற கொலுசையே பிள்ளை வருதா மாடு வருதான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் மறுபடியும் எதுக்கு கயிறு? என்ன மறுபடியும் எதுக்கு கயிறு? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அதனால் கயிறை கட்டாதீங்க தயவுசெய்து, கயிறை கட்டு. பசங்களும் சில நேரம் கயிறை கட்டிகிட்டு இருக்கான், நல்ல வேளை பேண்ட்ஸ் போட்டிருக்கான் மறைச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னால் அவனும் கயிறை கட்டுறான். அது சில நேரம் பார்த்தீங்கன்னா கயிறை கட்டினவன் சாயங்காலம் விளையாடும்போது டவுசரை போட்டு வந்துடுதான். அப்புறம் தான் தெரியுது, ஒரு வேளை இந்த பிள்ளை கயிறு கட்டி விளையாடுவாங்க போல நம்ம நினச்சா, இல்லை அது எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க, கூட்டு போய் கட்டி விட்டாங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது பாருங்கள். உங்களுக்கு உள்ள பயத்தில் பிள்ளைகளுக்கு செஞ்சு விட்டுருதீங்க. அது நிறைய வீடுகளில் மாறி கயிறே கட்டக்கூடாது. அந்த மாதிரி கால் கயிறு கட்டாதீங்க, சரிதானா? நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் சொன்னடி கேட்பாம்பாங்க. அது கல்யாணத்துக்கு செய்கிறது, சரிதானா? படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு அதை கட்டி விடாதீங்க தயவுசெய்து, அது செய்யக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, சந்தியாப்பர் அன்பிய கூட்டம் நடக்கா? எத்தனை கூட்டம் நடந்திருக்கு போன வருஷம்? சும்மா நடக்கு எனக்கா 10 கூட்டம் நடந்திருக்குமா? ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் நடக்கும், 2 கூட்டம் நடக்கா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், உங்களை வாழ்த்துக்கிறேன். சரிதானே? ரைட், ஒரு பூச்சி கடிச்சிட்டு. ரைட், அடுத்தது வந்து புனித அந்தோணியார் அன்பிய கூட்டம் நடக்கா? பிப்ரவரி மட்டும் நடக்கலை. ரைட், நடந்துக்கிட்டு இருக்க, சிறப்பாக நடக்கிறது, வாழ்த்துக்கள். அடுத்து வந்து திருச்சிலூர் அன்பிய கூட்டம் நடக்கு, ஒரு மாதம் நடத்தலை. ஆமாம், நடக்கு. வேளாங்கண்ணி அன்பிய கூட்டம், அன்பிய பொறுப்பாளர் ஆமேன் இருக்கீங்களா? புதுமக்கா நடக்கா? சரி. அடுத்தது அருளானந்தர் அன்பிய கூட்டம் நடக்குதா? அருளானந்தர் அன்பிய கூட்டம் மழை காலத்தில் நடக்கலை. சரி, மழைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ரைட், அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பியங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக கலந்து கொள்ளணும். குடும்பங்கள் நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை கூடுங்க, தயவுசெய்து கூடுங்க. அவங்க வர்றதுக்கு யோசிக்காதீங்க. அடுத்த வீடு பக்கத்து வீடு தான். அப்படித்தான் ஒரு அன்பை, உறவை, ஒரு பாசத்தை, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்க்க முடியும். அப்படியே நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அவள் வீட்டு காலடி மிதிக்க மாட்டேன், அவள் எனக்கு ஆவாதவா போவாதவா, கடைசி வரைக்கும் ஆவாதவளாவே நம்ம போய் சேர்ந்துருவோம். கிழக்கு இருக்கிறதுக்கு இப்போவே தயார் பண்ணக்கூடாது, சரிதானா? மேற்க இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர கிழக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இப்போவே சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரா, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்றிருக்கிறான். அப்போ வந்து அன்பிய கூட்டம் நடக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உயிர் பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அன்பிய கூட்டம் நடந்துக்கிற போது நீங்கள் போகலைன்னா உயிரோடு இருந்தும் இறந்து தான் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் கிழக்கல்ல மேற்கு நோக்கி பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பயணிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். இந்த நாளில் மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு திருப்பலி முடிந்த பிறகு இனிப்பெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிரமமாக இருந்தால் மார்க்கு மண்டலம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பூசைக்கு மட்டும் ஏற்பாடு செய்யுங்க. ஏன்னா எப்போதுமே அதை சொல்கிறது தான். அதனால் யாரும் பாயாசத்தை நோக்கியோ இனிப்பை நோக்கியோ வரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையே இனிப்பானது,
பாயாசமானது ரொம்ப சுவையானது. சரிதானா? அதை என்னுடைய வாயில் உண்ணுகிற போது அது எப்படி இருந்துதான்? ரொம்ப தேனினும் இனிமையாக இருந்தது. எசேக்கியேல் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சான்? தேனினும் இனிமையாக. அவங்க ஒரு வார்த்தை பேசுனா, அவள் பேசுனா, ஒரு மெசேஜ் பண்ணிட்டா, அத்தா எப்படி குதூகலத்தில் நடக்குது பிள்ளைங்க. அப்படிங்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? தேனினும் இனிமையானதாக இருக்கணும். அதனால் பாயசம் வேண்டாம், டீ வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தையே போதும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம பிள்ளைங்க நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு கிடைத்தால் மகிழ்வாக உண்ணுவோம், இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை உண்டு மகிழ்ந்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழுவோம். ஆகவே மீண்டுமாய் மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாளை இந்த மேடையை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய தம்பி சதீஷ் அவனுடைய ஆர்வத்தை, அவனுடைய ஈடுபாட்டை எப்போதும் பாராட்டுகிறேன். அத்தோடு இன்றைக்கி ஒலி அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அன்னை சவுண்ட்ஸ் அந்தோணி மிகச்சிறப்பாக செய்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா இவ்வளவு பிரகாசமாக்கி இருக்கிறார், உங்களை எல்லாத்தையும் ஒளிவளமாக்கிறார், பங்குச்சாமியார் எல்லாரையும் விட வெள்ளையாக்கிறார். ஏன்னா எங்களுக்குலாம் ஒயிட் லைட் கட்டிருக்கார், உங்களுக்குலாம் மற்ற லைட் கட்டியிருக்கிறார். அதனால் அதே போல் மைக் செட்டு, இந்த ஸ்பீக்கரும் 4 எண்ணம் வச்சுருக்கிறார். அதுவே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. 10 நிமிஷம் பிரசங்க வைக்கணும்னு நினச்சிட்டு வந்தவனை 3/4 மணி நேரம் பேச வச்சிருக்கிறார். ஆகவே அதற்காகவும் நன்றி கூறுகிறேன், எல்லா காரியத்திற்காகவும் நன்றி கூறுகிறேன். மிகச்சிறப்பாக ஒலி அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய, மேடை அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அன்போடு கரங்களை தட்டி அன்போடு கூட வாழ்த்துவோம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக நீங்கள் பங்கெடுத்து கொண்டீங்க. அந்த கேள்விகளை கேட்கும்போது பதில் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆகவே உங்களையும் பாராட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற சனிக்கிழமை மார்க்கு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். ஆகவே மண்டல பொறுப்பாளரோடு அன்பியங்க பொறுப்பாளர்கள் கலந்து திட்டமிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்கள், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு போக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தென்காசி மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திற்கு நம்முடைய மறைமாவட்ட தவக்கால திருப்பயணம் நம்ம செல்ல இருக்கிறோம். அதனால் எல்லாம் மறைமாவட்டம் முழுக்க எல்லோரும் அங்கே கூடுறோம். நம்ம ஊர்லேருந்து ஒரு நமக்கு வேன் ஏற்பாடு செய்கிறோம். ஒரு டிக்கெட் வந்து ரூபாய் 150. சரிதானா? அப்படி போகணும் நினைக்கிறவங்க நீங்கள் திருப்பலி முடிந்த பிறகு, நாளைக்கு திருப்பலி முடிந்த பிறகு செவ்வாய்க்கிழமை இரவு திருப்பலிக்கு முன்பாக, சரிதான, செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமைக்கு உள்ளாக எத்தனை பேர் வாரீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல் வாகனம் ஏற்பாடு செய்யப்படும். நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வேறு ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா, சொல்ல வேண்டியிருக்கா? நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் அருட்கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பாதை சொல்
மகன் தூயாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு இனிப்பு வழங்கப்படுகிறது. ஆகவே அமர்ந்து மகிழ்வோடு நிறைவாக பெற்று அமைதியாக செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவசரப்பட வேண்டாம். வீட்டுக்கு தான் போகிறோம், தூங்க தான் போகிறோம். அதனால் நிறைவாக இருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு செல்ல அன்போடு மீண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாங்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகரவும் எங்களுக்கு வந்திடும் கொள்ளை நோய், வாந்தி பேதி, அம்மை, பெருவாரி காய்ச்சல் முதலிய